2016 டாஸ்மாகை மூடுவோம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்காக நாங்க தோத்தோம். இப்ப நாங்க ஜெயிக்கிறதே அதனாலதான் ஜெயிக்க போறோம். நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்கதான் உறுதுணை. ஏறக்குறைய 1.5 கோடி ஓட்டு மதுப்பிரியர்கள் ஓட்டு எங்களுக்கு. அதெல்லாம் 3 கோடி எல்லாம் எங்களுக்கு 1.5 கோடி ஓட்டு எங்களுக்கு தான். தேர்தல் வாக்குறுதியில மேனிஃபெஸ்டோலாம் போட்டுட்டு 512 உருட்டு போட்டீங்க இல்லையா? அந்த உருட்டுல வந்து 4 உருட்டோ ஓகேவா, நீங்க எல்லாம் பிம்பிளிக்கு பிளாப்பி தான். அந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல, இதுல இஷ்டம் தான் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம், எந்த நாய் கேள்வி கேட்கக்கூடாது போட்டுருங்க. சொல்லுங்க, போட்டுருவோம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இது முயற்சிப்போம், முடிந்தவரை செய்வோம், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம். அவர் வந்து சுடுகாட்டுல தான் இருக்கணும். கருணாநிதி கனகாம்பேட்டில் கொளுத்த வேண்டியது தானே? ஏன் உனக்கு அங்க அதை சுடுகாடு இல்லாம அது என்னது? இப்ப அவரை வச்சிருக்காட்ட சுடுகாடு தானே. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அதுக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல எய்த்த மாதிரி தான் இந்த கல்லூரி. நாங்க 74 வந்து ஒரு நாளும் ஆலமரம் கூட தான் 150 வருஷமா இருக்கு. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. Welcome and welcome to Times of Republic Science Debate Political Anchor with CP Now and publisher Times of Republic. என் உறவுகளுக்கு வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தா எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே as promised நம்ம முதல்ல எப்படி பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி எவ்ரி வீக்கெண்ட்ல 2 நாள் ஒரு டிபேட் வந்து சேரும். நம்ம டேரக்டா இப்போ ஷோக்குள்ள போயிடலாம். இன்று நம்ம கூட இருந்திருக்கும் முக்கிய விருந்தினர்கள், ஃபர்ஸ்ட் யூடியூப் உலகின் அகில உலக சூப்பர் ஸ்டார் காமாட்சி ஜி ஐயா. வணக்கம் ஐயா. அடுத்தபடியாக மூத்த அரசியல் விமர்சகர் அனந்த் கிஷோர் ஜெயசாமி அவர்களுக்கும். இன்னைக்கு நம்ம டிபேட்டுக்கு வந்து புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. பிளாஸ்ட் அருண் நினைக்கிறேன், ஃபுல் பவர்ல நம்ம பஞ்ச் அருண் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் நவீன். எஸ். ஓட்டு போடல, அவன்கிட்ட போய் கேட்க ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? சரி, ஏன் ஓட்டு போடல? ஏன் போடலன்னா அந்த அவன் போடலையா அந்த அவங்க ஒரு மகளை போய் கேட்டு வரணுமா? ஆமா ஆமா, போய் கேளுங்க. சர்வே பதில் இல்ல தானே? எது பதில் இல்ல தானே? என்னது? என்ன பேசுறீங்க? சும்மா கதை விட்டுட்டு இவருக்கு எப்பதான் பதில் இல்லையோ அண்ணன் வந்து இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு போயிட்டார். சொன்னார்ல, ஜனங்க கிட்ட போய் கேளுன்னு ட்ரம்ப் தான் சொல்லிக்கிறாரு. மிட்டம் எலெக்ஷன்ஸ்ல அவனுங்க வந்துட்டானுங்கன்னா என்ன இம்பீச் பண்ணிடுவானுங்க. அது என்ன தெரியல, பிரசிடென்ட் ஒரு கட்சியில இருந்து வந்தாலும் மிட்டம்ல அந்த கட்சி ஊத்திக்குது. வாட் தி ஹெல் இஸ் தேர் இன் தேர் மைண்ட், நீங்க போய் கேட்டுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இது சொல்றாரு, அவங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு. ஆனா இருங்க, அந்த 16ல ஏன் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் சொல்லிட்டேன் இல்ல நீங்க சொல்றீங்க? பரவாயில்லைங்க, நீங்க தூத்துறது இன்னும் முடிவு பண்ணிட்டீங்க. யாரு தூத்துனா அவர் தூத்துனா அவர் எல்லாம் ஆன் ரெக்கார்ட் பேசிட்டு பேசுங்க. எதை வேணா. எம்ஜிஆர் வந்து இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம், சரியா? அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் 91 வந்துட்டு 96ல போனாலுமே நீங்க அந்த 16ல வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா 15 வெள்ளம் வந்து சென்னையில மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அப்படியும் ஊத்திக்கிட்டு போயிடுச்சு திமுக. காரணம் என்ன தெரியுமா? குடி உயர கோன் உயரம் அப்படின்றத மறந்துட்டாங்க. 2016ல டாஸ்மாகை மூடுவோம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்காக நாங்க தோத்தோம். இப்ப நாங்க ஜெயிக்கிறதே அதனாலதான் ஜெயிக்க போறோம். அதனாலதான் இனிமே தப்பி தவறி கூட சொல்ல மாட்டோம். இந்த போர்டு குடிச்சிங்கன்றதெல்லாம் அவர் 1000 கலாய்க்க நான் என்னுடையது. ஆமா, டாஸ்மாக மூட மாட்டோம். இங்க பாருங்க, மதுப்பிரியர்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. மதுப்பிரியர்கள் எல்லாம் நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்கதான் உறுதுணை. ஏறக்குறைய 1.5 கோடி ஓட்டு மதுப்பிரியர்கள் ஓட்டு எங்களுக்கு. அதெல்லாம் 3 கோடி எல்லாம் எங்களுக்கு 1.5 கோடி ஓட்டு எங்களுக்கு தான் நிக்குது. அதனால அதே மாதிரி இதுல வந்து ஒரு 1.5 கோடி ஓட்டு இருக்கு. இந்த கஞ்சா அடிக்கிறவன்ல பொங்கல் கொடுக்குறோம்.
பொங்கல் இனம் கொடுக்குறோம். பொங்கல் இனாமா? மகளிர் சார், நீங்க என்ன பண்ணியா? பிச்சையா போடுறீங்க? என்ன பொங்கல் இனாம் கொடுக்குறீங்க? எவன் அப்பா வீட்டு காசு எடுத்து நீங்க காசு கொடுக்குறீங்க? பொங்கலுக்கு இனமா தான் கொடுக்குறோம். பொங்கல் சரி, இனம் 3000 கொடுக்குறோம். இதெல்லாம் பேசாதீங்க. 3000 வாங்கிங்களா? நான் கட்டுற வரி பணம். 3000 ரூபாய்க்கு டோக்கன் ஓ, இனாம் கொடுக்குறேன்றாரு. அதான், பெரிய டோக்கன் பணக்கார கொடுத்தாச்சு. எல்லா ரேஷன் கடையிலயும் டோக்கன். உங்க அப்பா வீட்டு பணம் தான், உங்க சொந்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க. ஆமையா, எங்க அப்பா வீட்டு பணம் தான். அந்த யார் அரசு அப்பா வீட்டு பணம்? இந்த அரசு நான் எங்க- பணம். உங்க பணம் என்ன வரி கட்டி கொடுத்தது? வரியை காட்டுங்க. காட்டுங்க. அது சரி, சும்மா. 200 ரூபாய் பென்ஷன் வாங்குறவங்க வரி கட்ட முடியாது. வச்சு சம்பாதிக்கிறவங்க தான் அவங்க வரி கட்ட முடியும். ஆமா, ஆ. உழைச்சு சம்பாதிச்சு என்ன இது எப்பவுமே பண்றது? இந்த மாதிரி உழைச்சதுதான் நாங்க பார்த்துட்டோமே. ஆமா, ஆமா. கருணாநிதி ஆரம்பிச்சு இனம் கொடுக்குறாரா? ஸ்டாலின் ஆரம்பிச்சு உம்மால உதயநிதி உழைக்க ஆரம்பிச்சு. முடியலைன்னா அதுக்கு எதுக்கு அவர் உழைப்பாரியா? நாங்க வயசாயிடுச்சு, எங்களால இப்போ உழைக்க முடியாது. இப்போ அவர் நான் என்ன உழைப்பாரு. சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே இங்க உழைப்பாளி தான். ஆ. சில பேர் வந்து பார்த்தா உழைப்புல வித்தியாசம் இருக்குல்ல. ம். இப்போ நீங்க வாயால உழைக்கிறீங்க. உல 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 உலே உலே ஐயோ பாட்டையா ஒலே 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 ஓ ஒலே ஒலே அந்த பாட்டு ஏய், நீ பாட்டுக்கு கிங்ஃபிஷர்லாம் ஞாபகப்படுத்தாரு. அண்ணா சத்தியமா பாட்டு கும்பசேயோ மாத்தி சேயோ எப்ப எங்க ஐயா தூக்கி மொபைல வச்சிட்டாங்க அப்படின்னா மத்த மாடியா வச்சு கரெக்டா பேசுவார். மொபைல பாப்பாரு, எல்லாத்தையும் சொல்லுவார், சிரிப்பார் அழகா. ரூபாய் 200 பெறப்பட்டது. ரூபாய் 5000 கையால சம்மதமா ரூபாய் 10,000 பெறப்பட்டது. அடுத்து தூக்கி அடிச்சுவாப்ல. 5000 வந்துச்சுன்னா கேமராலாம் பறக்கும். என்ன ஐயா? ஆமா. எப்பவாச்சும் ஒரு தடவை அதாவது ஒண்ணு நீங்க இனாமுன்னு சொன்னது வந்து தவறான வார்த்தை, மாத்திக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு தவறு. உங்க ஸ்டாலின் இந்த கருணாநிதி கேடுகட்ட கருணாநிதி குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுத்தது தமிழக மக்கள் போட்ட பிச்சை இனாம். எந்த நாய் சொல்லுச்சு? அது நான் சொல்லுவேன் ஐயா. எந்த நாய் நான் சொல்லுச்சு? நான் சொல்லுவேன். அப்ப நீங்க நாயா? நான் சொல்லுவேன். என்ன சொல்ற? எனக்கு என் ஏரியால வந்து பார்த்தா 2 நண்பர்கள் இருக்காங்க ஐயா. இந்த பாருங்க, அந்த பேச்சை எடுத்தீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி நான் சொல்ல. ஓகே. சும்மா. அவன் எப்ப ஒரு கதை இருக்கு, குட்டி ஸ்டோரி. கத்திரிக்காய் நான் இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணதுதான் சொல்றேன். அதை ஸ்ட்ரிக்ட்டா பண்ணிக்கோ. சொல்றாங்க. நவீன் நீ அதை சொல்ல கூடாதுன்னு சொல்றேன். உங்களுக்கு தான் சொல்றேன். சும்மா. இல்ல அந்த 2 பேர் நண்பா, ஒரு 2 பேர் பேர் இருக்குது, அவங்க தான் சொன்னாலும் சொல்லுவேன். ஐயா கோவப்பட்டுவார். ஓகே. இருந்தாலும் மக்களோட வரி பணம் தான் நீங்க வந்து போனஸா கொடுக்குறீங்க. ஏங்க போனஸ் தாங்க, போனஸ். இது வந்து பொங்கல் இனம்ங்கிறது வந்து இங்க பாருங்க, பொங்கல் பொங்கல் இனம் பொங்கல் உரிமை தொகைன்னு வச்சுக்கியா. பொங்கல் உரிமை தொகை, மக்களுக்கான தொகை. மக்களுக்கு உரிமை தொகை. அது எவ்வளவு? மக்களோடது. தவறு இல்ல. எல்லா மக்களுக்கும் இருக்கா? ஆமா. எல்லா மக்களுக்கும் இருக்கா? இல்ல, அரிசி வாங்குறவங்களுக்கு என்ன மட்டும். அப்படியே முத்துவேலர் வந்து புதுக்கோட்டை ஜமீன், அந்த இனாம் கொடுக்குறாங்க. அஞ்சு வருஷமா வந்து சித்தூர் மகாராணி அட ஏன் ஜமீன் எல்லாம் தெரிஞ்ச வந்து உட்காந்துட்டு உங்களோட உட்காந்து மாறு அடிச்சுட்டு இருக்கு. என்ன தங்கக்கரண்டியோட ஜமீன்? பிறந்துட்டாரு. இவரு இனாம் கொடுக்குறாரு. இந்தாயா, என்னய்யா ஜமீன்? ஐயா, இல்ல, அந்த வார்த்தை தவறு ஐயா. என்ன? இனாம்ன்றது என்ன ஐயா? அது என்ன இனாம்னா என்ன? எனக்கு புரியல. என்ன அந்த இனாம்? காலத்துல மன்னர்லாம் கூப்பிட்டு வந்து பாரு, இந்த ஐயா. குச்சி இப்படி கொடுப்பாங்க. சரியா? இனாம் வடமொழி சொல். ஆ? இனாம்ன்றது வடமொழி இங்க சொல். பாரு, பேன் பண்ணுங்க. இனாம்ங்கிறத விட்டுடு. உரிமை உரிமை பணம் அவ்வளவுதான். சொல்லுங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன் எல்லாருக்கும் கொடுக்கல? எல்லாத்துக்கும் ஐயா. எல்லாத்துக்கும் கொடுக்கணும். என்ன இதா இருக்கு? வசதியானவங்களுக்கு எதுக்கு? ஏழை எளிய மக்களுக்கு தான் வேணும். நீங்க ஏன் வாங்குனீங்க? அப்போ நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்கல்ல, அதுல வந்து அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன தகுதி வாய்ந்த பெண்கள்? யோ வாய் சொல்லும் போது அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்காக இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு லிஸ்ட் போட்டு பிரச்சனையே வேணாம். இனிமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஸ்டிட்யூட் மார்க்கெட் அப்படின்னு ஒண்ணு போடுறீங்கல்ல, please offer document carefully before. இனிமே தேர்தல் வாக்குறுதி அதுக்காக தான் இப்ப ஐயா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல கண்டென்ட். இல்ல சார், தேர்தல் வாக்குறுதியில Disclaimer இந்த போடுவாங்க. மேனிஃபெஸ்டோலாம் போட்டுட்டு 500 நீங்க இப்ப 512 உருட்டு போட்டீங்க இல்லையா? அந்த உருட்டுல வந்து 4 உருட்டோ, ஓகேவா? மீதி எல்லாம் பிம்பிளிக்கு பிளாப்பி தான். அந்த மாதிரி சொல்லல. அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல, இதுல இஷ்டம் தான் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம், எந்த நாய் கேள்வி கேட்கக்கூடாது போட்டுருங்க. சொல்லுங்க, போடுவோம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இதை முயற்சிப்போம், முடிந்தவரை செய்வோம், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். அது கிடைக்கிறதால நாமே நம்ம முயற்சிப்போம். எங்களுக்கு ஆசை இருக்கு, இதயபூர்வமா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆசை இருக்கு. மக்கள் ஆனா செய்ய எங்களுக்கு முடியல. ஆனா உங்களோட கொடூர குணம், மக்களுக்கு எதிரான ஒரு குணம், அந்த பேய் அரக்கன்கள் உள்ள இருக்கனால அதை செய்ய உங்களுக்கு மனசு வரலையா? அட ஏயா, நீ போய் முருகன் கோயில்ல போயிட்டு பாரத மாதாக்கு ஜெயின்னு போடுற இந்த அடுத்த சப்ஜெக்ட் அதுதான். சேகர் பாபு அவர்கள் முருகன் கோயில்ல பாதையாருக்கு என்ன வேலை? எது முருகன் கோயில்ல பாதையாருக்கு என்ன வேலை? என்ன வேலை?
பாதிரியாருக்கு என்ன எந்த வேலை? பாதிரியார் போனாரு? அல்லேலூயா அப்படினார்ல. பணம் தங்குறாரு. அல்லேலூயானார்ல. எந்த கூட்டத்துல சொன்னாரு? கிறிஸ்டியன் கூட்டத்துல. கிறிஸ்துவ கூட்டத்துல தானே சொன்னாரு. சீக்கிரம் கோவில்ல. ஏய், அவங்க சரி, கிறிஸ்துவ சொன்னாரு. கூட்டத்துல சொன்னாரு. ஆமா, கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போனா முருகா வாழ்கன்னு தான் சொல்ல முடியும். பாரத் மாதா கி ஜெயின்றது ஒரு கட்சியோட வாசகமா இல்ல இந்த இந்திய மண்ணோட வாசகமா? இந்தியா மக்கள் கொண்டாந்து நொட்டால அது பாரதிய ஜனதா தான் நொட்டி சரி, வச்சிருக்காங்க. இப்ப அப்படின்னா அர்த்தம் என்ன? இருங்க, அப்படி அர்த்தம் என்ன? தமிழ்ல என்ன? தமிழ்ல என்ன? தமிழ்ல என்ன நீங்க தான் சொல்லுங்க. தமிழ் அறிஞர் நீங்க. இல்ல, நீ பாரத் மாதா கி ஜெய். பாரதி மாதாக்கு பாரதி கிடையாதுங்க. இங்க பாரதி என்ன பாரதி ஜெயதின்றாரு அவரு. பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. பாரத அன்னையின் புகழ் பாரத அன்னைன்றது என்ன? அங்க போய் முருகன் வாழ்கன்னு கத்தி அதை ஏங்க, பாரத அன்னைன்னு ஏதாவது வெளியில வந்து சொல்லு. நீ எதுக்கு உள்ள போய் சொல்ற? கோயிலுக்குள்ள போய் இது பாருங்க, சும்மா இருங்க. நீங்க போயிட்டு முருகன் வாழ்கெல்லாம் கத்த வேண்டாம். அந்த முருகன் தான் உங்களை வாழ வைக்கிறது. எங்களுக்கு வேலைலாம் தெரியும். நம்பிக்கை வேலை எடுத்து கொடுத்ததும் அந்த முருகன் தான். எங்களுக்கு தெரியும். புரியுதா? நாங்க முருகன் பாருங்க. வாழ்க என்ன? முருகன் என்ன உங்க கட்சி தலைவர் நினைச்சீங்களா? ஆமாங்க, எங்க முருகன் வாழ்கை பேசிக்கிறீங்க. உங்களை வாழ வைக்கிறது முருகன் தான். ஆமா, விவசாயம் விட்டு பேசாதீங்க. எங்களுக்கு முருகன் மேலே நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கே கோயிலுக்கு போறேன்? கருணாநிதி சமாதி போயிட்டு நாங்க எங்க வேணாலும் இங்க பாரு. அங்க போயிட்டு பகுத்தறிவு எழுதுவோம் கருணாநிதி எழுதுவோம் எழுந்து வந்து உட்கார்ந்து முஸ்லீம் படிச்சுட்டு அந்த ஊசி போன தயிர் வடையை சாப்பிட்டு போய் பட்டு வர அதெல்லாம் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை. அவன் நம்பிக்கை. அதுதான் எங்க நம்பிக்கை. கோயில் சொல்றேன். கோயிலுக்கு சொல்லாம ரெடியா சொல்லுவாங்க. சரி, நான் வந்து கேட்கிறேன். இப்ப சிதம்பரம் கோயில்ல கொடி ஏத்துறாங்க, தேசிய கொடி. அங்க போய் கேப்பியா தேசிய கொடி ஏத்துறப்ப என்ன சொல்லுவாங்க? ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவாங்க. தேசிய கொடி எதுக்கு என்ன பண்றாங்க? கோயில்ல போய் எதுக்கு தேசிய கொடி ஏத்துறாங்க? அதான் கோயில்ல வந்து பாகிஸ்தானுக்கு ஜெய், கியூபாவுக்கு ஜெய், சும்மா இருப்பீங்க. கோயிலுக்கு கொடிமரத்துல கோயிலுக்கு என்ன கொடி இருக்கோ அந்த கொடியை தான் கொடிமரத்துல ஏத்தணும். அதை விட்டுவிட்டு தேசிய கொடி ரீசெண்டா ஒரு கோவில்ல உதயநிதி கொடிமரத்தோட தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? தத்துவம் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சாமியும் வேணாம், பூதமே வேணாம். உனக்கு வேணா நீ போயா? உனக்கு வேணா எனக்கு வேணா என்னையும் சேர்த்து சொல்றேன். நீ நீங்க என்னத்துக்கு உங்களுக்கு நீ போ. நீங்க போங்க. நீங்க போய் உருளை சொன்னா பாருங்க. ஒரு நீ போய் ஊர்ல இந்த ஸ்டேட்மெண்ட் பதில் சொல்லுங்க. முருகன் கோவிலுக்குள்ள அதே முருகன் கோவிலுக்குள்ள உதவாநிதி வாழ்க அப்படின்னு காவடி எடுத்தானுங்களே. அதே முருகன் கோவிலுக்குள்ள ஒரு பேரை எடுத்துக்கிட்டு இந்த உதவாக்கிற உதவாநிதி வாழ்கன்னு காவடி எடுத்தானுங்களே. தெரியுமா? உண்மை உண்மை. ஏன் தேர் எடுத்தானுங்க? பயங்கர வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ. காட்டுங்க. தேர் திரும்பி வந்ததா? காட்டுங்க. அதுதான் பெரிய கேள்வியே. காட்டுங்க காட்டுங்க அவன் இழுத்தாங்க. காட்டுங்க காட்டுங்க. என்ன அவ வந்து அளவு குத்தி அவர் நல்லா இருக்கணும் கோயிலுக்குள்ள தேர் இழுக்கும் போது சொல்றத கேளியா? அவ இப்ப நம்ம இது வைக்கிறது இல்லையா? சரியில்லை அந்த மாதிரி ஆகணுங்கிறதுக்காக அளவு குத்தி நம்ம போய் கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி சத்ரு சமாதானம் பண்ணும்போது கடவுள் நம்பிக்கை இல்லையா? சண்டி ஹோமம் மட்டும் பண்ணுவாரா இவரு? அது அவங்களுடைய நம்பிக்கை. நம்பிக்கை அந்த அவர் வீட்டுக்காரமா நம்பிக்கை. முதல்ல ஒரு வீட்டுக்காரமா அது நம்பிக்கை. எனக்கு தெரியும். அவங்க பண்ணாங்க. அப்புறம் யாரு பண்ணா? எனக்கு தெரியாது. தெரியாம பொத்திட்டு இருங்க. சொல்றீங்க. நான் தப்பு தப்பாலாம் சொல்லல. நீங்க தான் சொல்றீங்க. நம்ம என்ன கேக்குறோம்னா அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவர் பண்ணாருன்றாங்கல்ல. அந்த மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கணும், திமுக போன்ற நச்சுக்கிருமிகள் இருந்து நாடு காப்பாற்றப்பட வேண்டும். அவங்க பாரத் மாதா அந்த மாதிரி காப்பாத்திட்டா அப்புறம் நாங்களாம் என்ன பேசுறீங்க நீங்க? சார், இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கூட முன்வைக்கிறேன். அதாவது திருப்பூர் விஷயத்துல நீங்க பல விஷயங்களை சொன்னீங்க. அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். அதுக்கு இந்த ரகுபதி தானே அவர் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டை தான் பணத்தை எரிக்க முடியும், அந்த மாதிரி எங்கெங்க எதை பண்ணுமோ அதை தான் பண்ணணும். இந்த சுடுகாடோட எக்ஸாம்பிளை வச்சது நீங்க கரெக்ட் நினைக்கிறீங்களா? அது கரெக்ட் இல்லை, அது வாய்க்கொழுப்பு. நான் அதெல்லாம் அது சொன்ன அது இந்த மாதிரி சொல்லிருக்க வேற மாதிரி சொல்லிருக்கலாம். அது அவருக்கு தான் தெரியும். வேண்டாம். இல்ல இனாமா உங்களுடைய இதை சொல்ல இனாமா இல்ல அவர் சொல்லிட்டாரு. இனாமா நான் மறுக்கிற உரிமை தொகைன்னு சொல்லிட்டாரு அவர். அது அவர் உடனே சில விஷயங்கள்ல வந்து அவர் வந்து சுடுகாட்டுல தான் இருக்கணும். கருணாநிதி கண்ணாம்பேட்டில் கொளுத்த வேண்டியது தானே? ஏன் உனக்கு அங்க அது சுடுகாடு இல்லாம அது என்னது? இப்ப அவரை வச்சிருக்க சுடுகாடு தானே. மெரினா பீச்ல வச்சிருக்க அந்த இடம், அந்த ஆத்துக்கரை
இருக்கும் அது சுடுகாடுதான் அது என்னமோ correct. அது Original தெரியாதா சார் சுடுகாடு. உங்களுக்கு? ஏன் என்னடா இது? அது தெரியாதா சார் உங்களுக்கு? அது பாதி உண்மை இருக்கு. என்ன தெரியுமா? இல்ல, அண்ணா இவரு இல்ல, எனக்கு நிஜமாவே இல்ல, புரியல கிஷோர். அண்ணா சமாதி, ஆ, எம்ஜிஆர் சமாதி, ஆமா. இது ரெண்டும் வந்து மரீனா கடற்கரையில இருக்கு. ஆ, அந்த எம்ஜிஆர் சமாதிக்கு பின்னால பாத்தீங்கன்னாக்க அம்மா சமாதி இருக்கு. இதெல்லாம் வந்து மரீனா கடற்கரையில வந்துரும். இவங்க கோர்ட்ல போய் என்ன வாதம் வச்சாங்கன்னா, ம். இது பாருங்க லார்ட்ஷிப், கருணாநிதியை வந்து நாங்க வந்து மரீனா கடற்கரையில புதைக்கல. ம். மரீனா கடற்கரையில புதைக்கிறதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ம். நாங்க புதைக்கிறது இந்த ஏரியாவை பாருங்க, இது கூவக்கரை. இதான் வாதமே வச்சது யாரு? அதுக்காகவே ஒருத்தர் ராஜ்யசபாக்கு அனுப்பப்பட்டார். யார்? நம்ம வில்சன் தான். அப்படியானே? சார் அது கூவக்கரையில இருக்கக்கூடிய சுடுகாடு தான் சார். ஆரம்ப காலத்துல இந்த சென்னையில இருந்த சுடுகாடு தான் அது. நீங்களா லொல்லைனாக்க லொல்லைன்ட்டு போங்க. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க கிஷோர்? அண்ணாவை சமாதி வைக்கும் போது அது சுடுகாடுங்கிறதுனாலதான் அண்ணாவை அங்க வச்சோம். ஒரு பிரேக்கிங் மேட்டர் வந்து நீங்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அகல் ஆராய்வு பண்ணி பாருங்க. அந்த ஆத்துக்கரையோரம் அந்த சுடுகாடு பக்கத்துல தோண்டி பாருங்க. ஏன்? அதான் அந்த இதெல்லாம் போய் ஆத்துக்கரை எடுக்க நாங்க முடியுமா? ஓகே Sacrilege. அதெல்லாம் தோண்டக்கூடாது. தோண்டக்கூடாதுன்னா மூடி விட்டுருங்க. சரி காமத் சார், ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பிரேக்கிங் ஒன்று, ஒரு பிரேக்கிங்க இவர் சேனல்ல பேசிட்டு வந்துட்டாரு. முக்கியமான தகவல் சார். நீங்க டெல்லியில இருந்தா? இல்ல சிச்சி, நான் எஞ்சி போயிடுவேன், அதை பத்தி பேசிக்கலாம் அடுத்த வாட்டி சார். ஆனா நீங்க அதாவது இந்த கரூர்ல சம்பவம் நடந்தது தெரியுமா? இந்த கரூர் சம்பவத்துல விசாரணை எந்த கோணத்தில் போகிறது அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க இருக்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய காவல் அதிகாரி, நமக்கு வரக்கூடிய தகவல் இதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது சிபிஐ தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் தகவல்லாம் இருக்கு, தரவுகள்லாம் இருக்கு. தரவுகளை எடுத்துட்டாங்க. என்னன்னா, ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் காலையிலேயே ஜிபே பண்ணியிருக்காங்க. எல்லா ஆம்புலன்ஸுக்கும் சொல்லி வைத்த மாதிரி ஒரே தொகை. எதற்காக செய்தார் அப்படின்னு கேட்டதுக்கு, செந்தில் பாலாஜியுடைய தனிச்செயலாளர் சந்திரசேகர் என்பவருடைய அறிவுறுத்தல் பேரில் தான் நான் செய்தேன், அறிவுறுத்தல் கூட இல்லை, உத்தரவின் பேரில் தான் நான் செய்தேன் என்று வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல். இப்படி ஒரு 41 பேர் உயிரோட விளையாடிட்டீங்களே, இது நியாயமா? பதில் சொல்லுங்க. ஒரு விஷயம் நான், அதாவது இப்போ நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், சிபிஐ விசாரணை வந்து வெளியில் வரக்கூடிய அளவுக்கு விசாரணை நடக்குமா? சிபிஐ விசாரணை புரியலையா? சிபிஐ விசாரணை வந்தது கிடையாது. தனிப்பட்ட முறையில ஒரு முக்கியமான தகவல் இவருக்கு வந்திருக்கு, இன்னும் உறுதி செய்யல. சிபிஐ என்கொயரியில வந்த தானே இது. சும்மா நீங்க வாயை பொத்துங்க. நீங்க கொஞ்சம் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்பது தகவல். வரட்டும், அவர் அழைக்கட்டும், கேட்கட்டும், வரட்டும். அது இங்க பாருங்க, எவன் குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, அது சாவுதான். அந்த சாவுக்கு தண்டனை அனுபவிக்கணும். எவன் அனுபவிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சரி, திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருவோம். இப்போ நீங்க அடிச்சு பேசுனீங்க, திருப்பரங்குன்ற மேட்டர் நீங்க அடிச்சு பேசுனீங்க, ஊனு குதிச்சிங்க. ஓகேவா? உங்க இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன். சரியா? இப்போ கோர்ட் வந்து திமுக அரசை நிர்வாணப்படுத்துகிற அளவிற்கு கேவலப்பட்டுச்சு, அசிங்கப்பட்டுச்சு. என்ன கேவலப்படுத்திருச்சு? இந்த விஷயத்தை அரசியல் ஆக்குறது திமுக தான், இந்த அரசாங்கம் தானே சொல்லிருக்கு. ரிடிகுலஸ், போக்கத்தனமா நடந்துகிட்டீங்க. அது மட்டும் இல்ல, இது போன்ற வேறு எந்த மாநில அரசாங்கமும் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்ததே கிடையாது சொல்லிருச்சுல்ல. உத்தமதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு, இத வந்து பதில் சொல்றது இதுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த நீதிபதியினுடைய நீதிபதிகளுடைய தீர்ப்புக்கோ அல்லது அவருடைய சொற்றொடருக்கோ நாங்க பதில் சொல்லுங்க. அது தனிப்பட்ட கருத்து சொல்லுங்க சார். நீதிபதியினுடைய கருத்துக்கு நாங்கள் பதில் உரைக்க ஆகாது. Of course, it may happen only if such disturbance is sponsored by the state itself. Yes, exactly. We pray no state should stoop to that level to achieve their political agenda. To say. இப்போ நீதிபதியுடைய தீர்ப்புக்கு நாங்க ஒன்னும் பதில் சொல்ல மாட்டோம். அப்ப இது செல்லத்தக்க அமைச்சர் நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அதுக்கு திருப்பரங்குன்றத்துல எய்த்த மாதிரிதான் இந்த கல்லூரி. நாங்க 74 வந்து ஒரு நாளும் 150 வருஷமா இருக்கு. என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, திருப்பரங்குன்றம் மலை மேல விளக்கு ஏத்துனதே இல்ல. புரிஞ்சதா? அதனாலதான் இப்ப ஏத்தணும்னு சொல்றோம்.
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்